வணக்கம் வியூவர்ஸ். இயற்கை, விலங்கினங்கள் இப்படி தன் கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்கள் மேல மனுஷனுக்கு எப்பவுமே பயம் உண்டு. அதுதான் பின்னால பக்தியாகவும் வளருச்சு. விலங்கினத்துல மிகவும் பயம் தரதா பாம்புகள் இருக்கு. பெருமாள், சிவன், அம்பாள், முருகன், விநாயகர்னு இப்படி எல்லா தெய்வங்களும் பாம்புகளோட தொடர்புடையதா இருக்கு. இருந்தாலும் பாம்புக்குன்னு புகழ்பெற்ற ஒரு கோயில் கேரளாவுல இருக்கு. அது முழுக்க முழுக்க பாம்பு கோயில்னு அழைக்கப்படுது. அத பத்தி டெம்பிள் ரகசியம் சேனல்ல பார்க்கலாம். கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்துல ஹரிபாதுங்கிற இடத்துல இருக்கிற புகழ்பெற்ற கோயில் தான் மன்னார்சாலா நாகராஜா கோயில். பாம்புகள் குடியிருக்கிற அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கிற இந்த கோவில் 30,000க்கும் மேற்பட்ட பாம்பு உருவங்களை நீண்ட பாதைகளிலும் மரத்திலும் கொடி மரத்திலும் கோயில் மேலையும் கொண்டிருக்கு. கருவறையில கூட மிகப்பெரிய நாகங்கள் தான் வழிபடப்படுது. சத்திரியர்கள் மேல கோபம் கொண்டு 1000க்கும் மேற்பட்டவர்களை கொன்று குவிச்சார் பரசுராமர். அதற்கு பரிகாரமா தன் கோடாலிய அரபிக்கடல்ல தூக்கி எறிய கோடாலி விழுந்த இடம் நிலமா வெளியே வந்தது. இதுதான் பின்னாடி கேரளாவா கடவுளின் சொர்க்கமா புகழப்படுது. இதை பிராமணர்களுக்கு தட்சணையா கொடுத்து பாவங்களை போக்கிக்கிட்டார் பரசுராமர். இருந்தாலும் கடல்ல இருந்து வந்ததால கடல் நாகங்களுடைய விஷம் இதன் மண்ணுல கலந்திருந்தது. இதை போக்க மன்னார்சாலா காட்டுல பரசுராமர் தவம் இருக்க அவர் முன்னே நாகராஜா தோன்றி மீண்டும் கொடிய விஷங்களை வெளியிட்டு விஷத்தால முறிச்சதா வரலாறு. அதனாலதான் கேரளாவுல நாகங்களின் வழிபாடு ரொம்பவும் பிரசித்தம். அப்படி நாகராஜா பரசுராமருக்கு காட்சி தந்த இடம்தான் இந்த மன்னார்சாலா நாகராஜா கோவில். பெருமாள் படுத்திருக்கும் 1000 தலை ஆதிசேஷனும் பார்க்கடல கடைய பயன்படுத்திய வாசுகி நாகமும் இங்க முக்கிய சிலைகளா இருக்கு. தவிர சர்ப்பயக்ஷி, நாகயக்ஷி, நாகச்சாமுண்டி சிலைகளும் பக்தர்களை வெகுவாய் இருக்குது. நாகபஞ்சமி ரொம்பவும் விசேஷமான இந்த கோவில்ல தாந்திரீக முறைப்படி நடக்கும் துர்கை வழிபாடும் சர்ப்ப பலியும் ரொம்பவும் பிரசித்தம். ராகு கேது தோஷம், கால சர்ப்ப தோஷம் போன்றவைகளால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் வந்து இந்த கோவில்ல குழந்தை வரம் கேட்கிறதும் குழந்தை பிறந்த பிறகு நாகங்களின் பிம்பங்களை நேர்த்தி கடனா செலுத்துறதும் வழக்கமான வாடிக்கை. எத்தனையோ மருந்து மாத்திரைகள் தீர்க்காத குறைபாட இக்கோயிலின் மஞ்சள் பிரசாதம் தீர்க்கிறதால மக்கள் எப்பவும் நம்பிக்கையோட திரண்டு வராங்க. இன்னும் இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான உண்மைகளை தெரிஞ்சுக்க மறக்காம டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.